ஒரு நிமிடத்தில் பட்டா பெறுவது எப்படி என்பதை பார்க்கவிருக்கிறோம். தமிழக அரசு இதற்கான முழு வீச்சில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 90% பணி நிறைவடைந்தது. இன்னும் 10% தான் பேலன்ஸ். அதுவும் ரெடியான உடனே மாநிலம் முழுவதும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துவிடும். இப்போ ஆங்காங்கே டெஸ்டிங் பேசிஸில் சில இடங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சரி, எளிதாக பட்டா பெறுவது தொடர்பாக தமிழக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கையை பொறுத்தவரை 3 நடைமுறைகள் இருக்கின்றன. நடைமுறை 1 என்ன என்பதை பார்த்து விடுவோம். இன்டர்நெட் மூலம் நீங்கள் பட்டா பெறுவது, இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பெண் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க மொபைல் ஃபோனில். மொபைல் ஃபோனும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், நம்ம தந்தி டிவியோட யூடியூப்பில். அதில் பார்த்து நீங்கள் இந்த வெப்சைட்டை குறித்து கொள்ளலாம். https eservices.tn.gov.in/eservicesnew/home.html என்று போட்டிருக்கிறது இல்லையா? இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதாவது நீங்கள் பதிவு செய்யணும். பதிவு செய்ய என்னென்ன சார் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் ஃபோன், உங்களுடைய முகவரி, இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலே பதிவு செய்யலாம். மீண்டும் மீண்டும் நீங்கள் லாகின் செய்யும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வைத்து உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே என்ன விண்ணப்பம் போட்டிருக்கீங்க, உங்கள் விண்ணப்பம் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? அமர்ந்த இடத்தில் அப்ளை செய்து விடலாம். சரி, அது மட்டும் இல்லை, இது போக உங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய ஆவணங்கள் இந்த பத்திரத்தில் உங்களுக்கு எது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபைல் சைஸ் 3 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அது இன்டர்நெட் சென்டரில் சொன்னீங்கன்னா அவங்களே செஞ்சுருவாங்க. வீட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தா அது உங்களுக்கே தெரியும், ஸ்கேன் பண்ணி 3 MBக்குள்ளே இருக்கணும், நீங்கள் அப்லோட் செய்து விடலாம். அடையாள அட்டை என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இதில் எந்த அடையாள அட்டை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆதார் அட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, பேன் அட்டை, ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, இந்திய பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப், குடியிருப்பு ஆவணம், ஆதார் அட்டை, தொலைபேசி ரசீது, மின் கட்டண அட்டை, சமையல் எரிவாயு ரசீது, இந்திய பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை. இதில் உங்ககிட்ட எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஈஸியாக அப்ளை செய்து விடலாம். இது நடைமுறை 1ங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தமிழ்நாட்டு அரசினுடைய இதற்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. லாகின் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிடுவீங்க. உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், பட்டா வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. இது நடைமுறை 1. நடைமுறை 2, அதாவது பட்டா தொடர்பாக நிறைய புகார் முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு, மாவட்ட கலெக்டர்கிட்டையும் போயிருக்கு. அதனால் முதலமைச்சர் போட்ட உத்தரவு என்ன அப்படின்னா, தமிழக அரசு எடுத்திருக்கும் முயற்சி என்ன அப்படின்னா, யார் முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க அப்ளிகேஷனை நீங்கள் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி கேன்சல் செய்வது கூடாது. பெரும்பாலும் உதவி செய்யவே நீங்கள் பார்க்க வேண்டும் என, விண்ணப்பங்களின் மீது வரிசைப்படிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டா மனுக்கள் 2 வகைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சார் 2 வகைப்படும்? 1, நேரடி பெயர் மாற்றம். அதாவது உட்பிரிவெல்லாம் கிடையாது. ஒரு நிலத்தினுடைய பட்டா அப்படியே முழுமையாக இன்னொருவர் பேருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுவது 16 நாளுக்குள்ள இதன் மீது நடவடிக்கை எடுத்து விட வேண்டும் என்று உத்தரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உட்பிரிவு பட்டா, அதாவது கூட்டுப்பட்டா என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டுப்பட்டா மீது 30 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து விட வேண்டும் என்று உத்தரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைமுறையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த 1 நிமிட பட்டாவை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். தற்பொழுதைய நடைமுறை என்ன? நீங்கள் போய் உங்களுடைய நிலத்தை பத்திரப்பதிவு செய்கிறீங்க, பட்டா மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு கொடுப்பீங்க. பிறகு என்ன ஆகும்? பத்திரப்பதிவு துறைக்கிட்ட நீங்கள் மனு கொடுப்பீங்க, அது வருவாய்த்துறைக்கு போகும். உங்களுடைய மனுவை யாரெல்லாம் ஆய்வு செய்வாங்க தெரியுமா? VAO, கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், துணை தாசில்தார், தாசில்தார். எல்லாம் சரியா இருக்கு, இவருக்கு பட்டா கொடுத்துடலாம், எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா உங்களுக்கு அனுமதி அளிச்சிருவாங்க, உங்களுக்கு பட்டா கிடைத்து விடும். ஆனால் இதற்கான கால தாமதம் ஆகும் இல்லையா? அது கூடாது என்பதற்காக, அந்த வெயிட்டிங் பீரியடே இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுதான் 1 நிமிடத்தில் பட்டா. சில இடங்களில் டெஸ்டிங் பேசிஸில் இது இருந்தாலும் மாநிலம் முழுவதும் விரைவில் அறிமுகமாயிருக்கும். இது என்ன சார் 1 நிமிட பட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தாலே, ரெஜிஸ்டர் ஆகிவிட்டது என்றால் உங்களுடைய பெயரில் பட்டாவும் வந்து விடுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ரொம்ப நாள் பட்டாக்காக காத்திருக்கவும் தேவையில்லை. சிறப்பாக அதுக்காக நீங்கள்
அப்ளை செய்யவும் தேவையில்லை. உங்களுடைய சிரமங்களை குறைப்பதற்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. எஞ்சிய 10% வேலையும் முடிந்துவிட்டால் நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய போகும்போதே உங்களுக்கு பட்டாவும் கிடைத்துவிடும் என்பது, அதே நாளில் கிடைத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு உங்களுக்கு பட்டா, அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரப்பதிவு செய்தவுடன் இந்த பட்டா வருது இல்லையா, இது ஒரு தானியங்கி முறை. உடனே பட்டா கொடுக்கறதுனா எப்படி அத்தனை அதிகாரி பார்ப்பாங்க. அதனால் இது தானியங்கி முறை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்டா கிடைத்துவிடும். உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டாக்கு மட்டும்தான் இதுக்கு பொருந்தும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உட்பிரிவு இருக்கிறது சார், கூட்டுப்பட்டா இருக்கிறது, கூட்டுப்பட்டால் எங்களுக்கு உடனடியாக கிடைச்சிருமான்னு அது சிரமம் இல்லையா, அது அப்படி கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக, அதாவது உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றத்திற்கு மட்டுமே இது பொருந்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.